அப்புறம் இன்னொரு பாட்டையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். என்னடா படத்துக்கு கதையை விட்டுட்டு பாடலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு அந்த படத்துல. ஆட்டோகிராஃப் படம் பார்த்திருப்பீங்க. சேரன் அவர்கள் நடிச்சது. சேரன் அவர்கள் வந்து ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணுவாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டூயட் பாடுற மாதிரி இருக்கும். இவர் தமிழ்லயே பாடிட்டு வருவாரு. அவங்க மலையாளத்திலேயே பாடிட்டு வருவாங்க. பாடல் முடியும் போது அவர் மலையாளத்துல பாடுவாரு, அவங்க தமிழ்ல பாடுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு புதுமையானது அப்படின்னு அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்தப்ப, ஆட்டோகிராஃப் வந்தப்ப. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு, அருமையா இருக்கும். 1954ல வந்தது. அதுவும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் சாங் தெரியுமா அது? அதெல்லாம் இந்த காலத்துல வைக்கவே முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா, நடிகர் திலகத்தின் மனைவியா நடித்திருந்த லலிதா அவர்கள் வந்து கள்ள தொடர்புல இருப்பாங்க. யாரு கூட அப்படின்னா டி.எஸ். பாலையா அவர்கள் கூட. அவர் வந்து ஹிந்தி பேசுற சேட்டா நடிச்சிருப்பாரு. அருமையா பேசியிருப்பாரு. ஹிந்தியும் தமிழும் கலந்து பாலையா அவர்கள் கலக்கியிருப்பாரு. மலைக்கல்லன் படத்துல எம்ஜிஆர் கலக்கியிருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கலக்கியிருப்பாரு. இவருக்கு உடம்பும் வேற அப்படிதான் இருக்கும் இல்லையா? சேட்டு மாதிரிதான் இருக்கும். அதனால 100க்கு 200% வந்து சூப்பரா இருக்கும் டி.எஸ். பாலையா அவர்களின் நடிப்பு. இப்படி கள்ளக்காதலுக்கு இந்த பாட்டு பாத்துக்கங்க. அவர் ஹிந்தியில பாடுவாரு, இவங்க தமிழ்ல பாடுவாங்க. கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவர் தமிழ்ல பாடுவாரு, இவங்க ஹிந்தியில பாடுவாங்க. அப்படி ஒரு பாடல் அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் நானே அதை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன்னா பாத்துக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். பியாரி நிம்பல் மேலே நம்கி மஜா அப்படின்னு பாட்டு பேரு. கேட்டு பாருங்க, அந்த படத்தை அவசியம் பாருங்க, அருமையா இருக்கும். படத்தின் பேரு தூக்கு தூக்கி.